என்ஜாய்மெண்ட் தான் தலை படம் வந்தாலே என்ஜாய்மெண்ட் தான். செம்ம எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் FDFS. ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து தலையை பார்த்தா ஸ்க்ரீனில் தலையை பார்த்தாலே போதும் ப்ரோ. எங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நாங்கள் வருவோம் எப்பயுமே. எங்களுக்கு எப்போ வந்தாலும் 6 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, 2 மாதம் கழிச்சு ஒரு குட் பேட் அகைன்னு வருது. எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லைங்க, தலையை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அவ்வளோதான். அப்படியே ரீமேக்கே இருந்தாலும் வந்து அது தலையோட அப்பியரன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்தாலும் அது வேற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. எந்த மாதிரி மொக்கையா படம் ரீமேக் பண்ணுங்களேன், தலை ப்ரெசன்ஸ் வந்தாலும் வேற மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் கமல் மாதிரி ஆக்டிங் கிடையாது, ரஜினி மாதிரி ஸ்டைல் கிடையாது, விஜய் மாதிரி டான்ஸ் கிடையாது. ஆனாலும் தலை கெத்து, எப்பவுமே தலை கெத்து. நாங்கள் ஆக்சுவலி அந்த தளபதி ஃப்ரெண்ட்ஷிப்காக வர்றது அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாம பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இப்போ அவங்க போக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். மெய்யழகன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி ஒரு பின்னாடி காட்டி வரும், அந்த மாதிரி தான் ஒரு தலைப்படமும் தளபதி படம் வரும். அப்படியே டிரைவர் சீட்டில் ஆளுங்க பார்த்து இருப்பாங்க அப்படியே. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். நான் எல்லாருமே எதிர்பார்க்கறேன். நான் 2 வருஷம் கழிச்சு வருது. லாஸ்டா துணி வந்தது, அதோட இப்பதான் வருது. எல்லாம் பட்டாசு செலிப்ரேஷன். ஆனால் இந்த செலிப்ரேஷன் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோவும் இல்லை. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. தரிசனம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் பண்ணிட்டாங்க பட்டாசு. ஆமாண்ணா, பாட்டு எல்லாமே நல்ல இதுவாக தானே இருக்குது. உங்களுக்கே தெரியும், கேட்சியாக இருக்குது. அப்புறம் படமும் நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. ட்ரெய்லர் எல்லாமே ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், உட்காந்து பார்ப்பாங்க. நல்ல ஒரு ஹைப் தான். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நடிக்கிறாங்க. மங்காத்தாவோட அதே காம்போ, தலை, த்ரிஷா, அர்ஜுன் எல்லாமே சேர்ந்து நடக்கிறேன். கண்டிப்பாக இது மங்காத்தா அளவுக்கு ஹிட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆமாம், தரிசனம் இல்லை, இது வந்து ஒரு அபிஷேகம் எங்களுக்கு. ஆமாம், அனிருத் காம்போ இது. ஆமாம், பிஜிஎம் எல்லாமே சொல்லவே வேணாம், அவர் மிரட்டி விட்டுருவார் அனிருத். கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ஜாய்மெண்ட் தான் தலை படம் வந்தாலே என்ஜாய்மெண்ட் தான். உள்ள தலையை மட்டும் தான் பார்க்க போகிறோம், புரியுதா? தலை ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும், புரியுதா? எல்லாமே இட்டு தலை. உனக்கு சோஷியல் மீடியா பார்த்தா தெரிஞ்சிருக்குமே இட்டுன்னு நான் சாங்கு, அதிலே தெரிஞ்சில்லையா உனக்கு? தலை தான். செம்ம எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டைம் FDFS. ஆஃப்டர் 2 இயர்ஸ் செம்ம வெயிட், செம்ம வர்த் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் மேலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களுக்கு தலையை பார்த்தா ஸ்க்ரீனில் தலையை பார்த்தாலே போதும் ப்ரோ. எங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நாங்கள் வருவோம் எப்பயுமே. எங்களுக்கு எப்போ வந்தாலும் 6 மாதம் கழிச்சு வந்தாலும் சரி, 2 மாதம் கழிச்சு ஒரு குட் பேட் அகைன்னு வருது. எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லைங்க, தலையை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அவ்வளோதான். அவரை எப்பயுமே நாங்கள் செரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் இதாக தான் ப்ரோ போச்சு. ஏன்னா மற்ற ஆக்டர் ஃபேன்ஸுக்குலாம் வந்துகிட்டு இருந்துச்சு, நம்ம அஜித் சாருக்கு மட்டும் வராது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு அப்டேட்டாக ட்ரெய்லர் அப்டேட்டு, டீசர் அப்டேட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் கூட எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பூஸ்ட் அப் கிடச்சிச்சு ப்ரோ. ப்ரோ உண்மையிலே அப்படியே புள்ள அரிக்குது ப்ரோ. இப்போ இந்த செலிப்ரேஷன் 2 இயர்ஸ் கழிச்சு இங்கே எப்படி இப்போ செலிப்ரேஷன் வந்ததே அப்படியே எனக்கு ஒரு புள்ள அரிக்குது. உள்ள போய் தலையை ஸ்க்ரீனில் பார்க்கணும் எனக்கு, அவ்வளோதான். ப்ரோ இது கண்டிப்பாக இது அஜித் சாரோட ஜானர்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி, இந்த மாஸ் எலிமெண்ட்ஸு, இந்த பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எப்போ கொஞ்சம் சட்டில்டான ஃபிலிமாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. நீங்களே அதான் சொல்லிட்டீங்க, 2 இயர்ஸ் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது, அதனால அதை பார்க்க தான் மெயினாக ஒரு இதுவே தவிர மூவி செகண்டரியாக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். படம் மேலேயும் ஒரு இது, டேரக்டர் மேலேயும் ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்குது. ஒரு சாலிடான ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை அது சொல்லியிருந்தாங்க. இல்லை ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அந்த பிரேக் டவுன் மூவி சொன்னாங்க, வேணும்னா நம்ம பார்த்துருக்கலாம், பட் அந்த சைடு எதுவும் போகல. நாங்கள் ஏகே சாரோட படம் பார்க்க தான் வந்தோம், அதனால அப்படியே ரீமேக்கே இருந்தாலும் வந்து அது தலையோட அப்பியரன்ஸ் ப்ரெசன்ஸ் வந்தாலும் அது வேற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. எந்த மாதிரி மொக்கையா படம் ரீமேக் பண்ணுங்களேன், அந்த தலை ப்ரெசன்ஸ் வந்தாலும் வேற மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா துணிவு விடாமுயற்சி கம்பெனி ஆல்மோஸ்ட் 21 இல்லை 21, அதுக்கு இதுக்கு ரொம்ப கேப் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்பில் வந்த வீடியோஸ் அதெல்லாம் வச்சு பார்க்குறதுல பட்சத்தில் அது எங்கெல்லாம் பிளேஸ் பண்ணிக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
செகண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கணும். அண்ட் மோரோவர் அந்த கதை எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் மோரோவர் ஆப்வியஸ்லி கடவுள் எங்கள் கடவுள் எங்கள் கடவுள் அவ்வளோதான் சிம்பிள். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம சாங்ஸு அந்த பிஜிஎம் எல்லாமே ட்ரெய்லரில் பார்த்ததாவே எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாரோட ரிங்டோனோ இல்லை நம்ம ஸ்டேட்டஸ் போடும் போதோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், அதில் நோ டவுட் எங்களுக்கு. இப்போ படம் எப்படி வருது அப்படின்றத ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். நல்லா இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்தை பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் ஆக்சுவலாக அந்த மெலடி சாங் தவிர நேற்று ரிலீஸ் ஆச்சு, மெலடி சாங் தவிர மற்ற எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா காது கிளியே போதும். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஏன்னா அனி அந்த அளவுக்கு போட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ஐம் ஷூர் அபவுட் தட். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா போன வாட்டியே 2 தடவையாக இப்போ பொங்கல் போது வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அப்பவும் வரல. இப்போவும் வந்துடணும்னு ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு தலை தீபாவளி மாதிரி எங்களுக்கு. செம்ம சூப்பர். ஃபஸ்ட்டு ஷோ இது மாதிரி பார்க்கணும், அவரோட இதை பார்க்கணும். பைக் ரேஸ்லலாம் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வர ஒரு இந்த படமும் சக்ஸஸ் ஆகணும்னு இது பண்ணிக்கிறேன். குட். தலையை பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் சூப்பர் மாசாக தான் இருக்கும். அது அடிதடியாக இருக்கிறதுனால அது நாங்கள் வந்து அந்த படத்தோட இதை பார்க்கறது கிடையாது. அவரோட ஸ்டைலு, அவரோட பர்ஃபார்மன்ஸு இதுதான். படம் எப்படி இருந்தாலும் அது 2வது பட்சம். கதையெல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. படம் சக்ஸஸாக இருக்கணும், அவரோட இது இருக்கணும், எண்டு கிளைமேக்ஸ் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும். அதுதான் எனக்கு வேண்டியது. இப்போ யூடியூப்பில் வந்த பாட்டு 2மே நல்லா சூப்பர் ஹிட்டாக தான் இருந்தது. அதை பிக்சர் வெர்ஷனோட பார்க்காம வெறும் பாட்டாக கேட்டதில் நல்லா இருக்குது. அது வித் பிக்சரேஷனோட எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்தா தான் எங்களுக்கு நல்லா சொல்ல முடியும் எப்படின்ட்டு. பட் நல்லா போட்டிருக்க அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கில் பார்த்துட்டு வந்துட்டு மீதி ரிவ்யூவாக சொல்கிறேன். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு விரும்புகிறோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அஜித்தோட வெரியன் தான் எங்கள் ஹஸ்பண்டு. அதனால் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப காலையிலே வந்துட்டோம். இப்போ 9 o'clock. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா ஃபேமஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட்டே கிடைக்கல. டிக்கெட் கிடைக்காம தான் நாங்களே புக் பண்ணியிருக்கோம். இப்போ படம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோன்றதுக்காக. எப்போ வந்தாலும் அஜித் இஸ் த பெஸ்ட். கமல் மாதிரி ஆக்டிங் கிடையாது, ரஜினி மாதிரி ஸ்டைல் கிடையாது, விஜய் மாதிரி டான்ஸ் கிடையாது. ஆனாலும் தலை கெத்து, எப்பவுமே தலை கெத்து. ஒரு நாளும் எக்ஸ்பெக்டட். டெய்லி இது அப்டேட் என்ன அந்த மாதிரி எவ்ரிடே இது. எப்பவுமே உடனே கிடைக்கிற பொருளுக்கு வந்து மதிப்பு இருக்காது. 2 வருஷம் கழிச்சு வந்தாலும், 8 வருஷம் கழிச்சு வந்தாலும், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் தலை தான் தலை. பத்மபூஷன் அஜித் வாழ்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஆக்சுவலாக கமலோட பெரிய ஃபேன் நான். கமலுக்கு அடுத்து ஒருத்தரோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ வரேன்னா இன்னைக்கு தான். ஸோ எதுவுமே இல்லை, நம்மளுக்கு அஜித் வந்தால் போதும், அவரோட தரிசனம் கிடைச்சா போதும். அனிருத்தோட பெரிய ஃபேன் நான். அனிருத்தோட ஒரு மியூசிக்குமே வந்து கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அதில் அஜித் இருக்க போகிறாருன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ஆக்சுவலி தளபதி ஃபேன் ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வர்றது அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்ல போனான்னு சொல்லிட்டு சார் வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். சொல்லி தலை படம் வருது தப்பா சொல்லிட்டீங்க. பயங்கரமா இது பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். சோ மச் எக்ஸைட்டட். நல்லா இருந்துச்சு. இல்லை சூப்பர் தான். பிகாஸ் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணும்போது அவரோட டிஃப்ரெண்ட் இது கெரியர் எப்படி அவர் மாற்றிட்டு இருக்காரு, ஷிஃப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இட் இஸ் ப்ரௌட் டு சி. ஸோ அவரும் லைஃப் சீரியஸாக எடுக்கும்போது ஐ திங்க் ஃபேன்ஸும் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு அந்த 2 years. குட், சூப்பராக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஹாப்பியாக இருக்குது. எனி காம்போ இஸ் குட். அது அனிருத் காம்போனா இன்னும் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் விவேகம் அப்புறம் விவேகமும் இன்னொன்று ப்ரோ இல்லை ப்ரோ 2 படம் வந்துச்சுல்ல அப்படியா. விவேகம்க்கு அப்புறம் அது வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
இல்லைங்க இது ஃபேன் இல்லை ஃபேன் அந்த மாதிரில நமக்கு பிடிச்சவங்கள பார்க்குறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் வந்தது ஆக்சுவலாக. ஆமாம் 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 இல்லை அதுவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு சொல்ல போனால். ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வருதுன்னு போது ஒரு எப்படி வேரியேஷன் காட்ட முடியும்ன்றதை அவரையும் பார்க்கணும். எனக்கு பர்சனலி என்ன பிடிச்சிருந்தா வந்து பேஷனு இல்லாட்டி நம்ம ப்ரொஃபஷனலி பார்க்கணும்னு சொல்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 க்ரௌட் புல் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது சொல்ல போனால். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸாக நமக்கு வந்து அதை படத்தையும் தாண்டி நமக்கு அவரை வந்து பிடிக்க வைக்கிறதுக்கான காரணம். ஸோ அதனால தான் ஆமாம் இப்போ நாம பண்ணும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இப்போ அவங்க போக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ ஏதோ மெய்யழகன் படத்தில் வந்து ஒரு மீம் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. மெய்யழகன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி ஓடிக்கிட்டு பின்னாடி கார்த்தி வருவான். அந்த மாதிரி தான் ஒரு தலைப்படம் தளபதி படம் வரும்போது அப்படியே டிரைவர் சீட்டில் ஆளுங்க மாற்றி இருப்பாங்களே ஓடிய அப்படியே தான் இருக்கும் சொல்ல போனால் சொல்லிட்டு. ஓகே தேங்க்யூ. 2 வருஷம் 2 வருஷம் நான் ரொம்ப தவமாக இருந்து தலையை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. இந்த படம் விடாமுயற்சி. நாங்கள் டைட்டில் விட்டதுலேருந்தே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஃபர்ஸ்ட் லுக் வரவே எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து கூட நிறைய சில நெகட்டிவ் கமெண்ட் அதெல்லாம் வந்துருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு தலை தலை பார்த்தா போதும். எங்களுக்கு அவ்வளோ வேலைக்கு போவோம், இது பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். எந்த ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் தலை படம் வரும்போது எங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க என்னால் ஒரு ஃபேன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் படம் டைமில் இவ்வளோ கும்பல் வருது எப்படின்னா அவ்வளோ நாங்கள் வந்து மனசுள்ளே தலை வச்சுருப்போம். அந்த நாள் வரும்போது நாங்கள் தலைக்கோசம் எல்லாருமே இறங்குவோம். அதுதான் தலையோட பவர். அதே மாதிரி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கூட தலை வந்து உடனே அந்த ஷாட் எடுத்து நடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனோட படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. சில பேர் பார்த்துட்டு வந்து ஒன்று அசல்ட்டாக நல்லா இல்லைன்ட்டு போவாங்க. படத்தோட ஹார்ட் ஒர்க் பற்றி நீங்கள் பார்க்கணும். இது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். தலை வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு டெடிகேஷனாக நடிக்கிற ஆள். அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். படம் பார்த்து நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி வீக் டேஸில் ஒரு சேலஞ்ச் தரேன். வீக் டேஸில் தமிழ்நாட்டில் 1000 ஸ்க்ரீனுக்கிட்ட ஃபுல்லாகவே புக் ஆகிருக்கு. இந்த மாதிரி கூட்டம் ஃபர்ஸ்ட் நாளில் எந்த ஒரு நடிகர் காட்டினாங்கன்னா நாங்கள் பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வீக் டேஸு ஒரு பண்டிகை நாள் கிடையாது, ஆனால் இன்னைக்கு கூட்டம் நடந்துருக்கு. இது வந்து தலைக்கு ஒரே ஆளுக்கு மட்டும் தான் சாத்தியம். அதே மாதிரி பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இவருக்கோசம் இவர் ஒரு மாபெரும் ஒரு இந்தியாவுக்கு பெருமை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இவருக்கோசம் அந்த ஒரு நடிகருக்கோசம் நம்ம வந்து எல்லாரும் வந்து படத்தை பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவருக்கோசம் நம்ம வந்து படம் பார்க்கலாம். அதுக்கோசம் எல்லாரும் வந்து தேட்டரில் படம் பாருங்கள். கண்டிப்பாக படம் தேட்டர் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ரிவ்யூ சொல்றேன். ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.